ஒரே ஒரு வளம் கரும்பு, அதை மட்டும் வைத்துக் கொண்டு கிழிவார் தலை சிறந்த நாடு. எனக்கு என்ன இல்லை, காடு இல்லையா, மாடு இல்லையா, ஆடு இல்லையா, கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, கோழி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். நீ ஒண்ணும் செய்ய, பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேனே, ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் ரவுடி தாங்க, நான் ரவுடி தாங்க, நான் ரவுடி தாங்க, நான் ரவுடி தாங்க. பதிலா பயமா இருக்கா, பதிலா பயமா இருக்கா. புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான், சீமா ரொம்ப நாளா போயிட்டு இருக்காங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல, சரியா வாழ்ந்துட்டு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு. ஒரு தடவை கொடுத்து பாரு, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்புல என்ன எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. தம்பி, அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா தொங்கும், அப்படி தொங்கும், அப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும். அது தலைகளா நீக்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிடுட்டே, நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லவராட்டே, என்னை சாப்பிடறான்னு. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதை கவனிக்க மாட்டான். உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு, பான் பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன், இந்த வாழைப்பழம் மாதிரி. தமிழ்நாட்டை சகாய முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு 4 பேர் ஆசைப்படுவாங்க. விசிகால உங்களுக்கு திருமாவளவன் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அண்ணன் சீமான் வரணும்னு முதலமைச்சர் ஆகணும் எனக்கு ஆசை இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த போர் என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்கு? இப்படிதான் சதாம் ஹுசேனை நீங்க சொன்னீங்க, பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போர் தொடுத்தீங்க. ஐநா மன்றம் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி இல்ல விசாரிப்போம்னு சொல்லும் போது அவசர அவசரமா போரை தொடுத்து இது பண்ணீங்க. ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு? அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்லாம் போக முடியாதுப்பா. இந்த இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் வருவதற்கு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. 18 வயசுல திமுக கலைஞர் மகனா இருந்தாலும் 18 வயசுல கோபாலபுரத்துல இளைஞரணி தொடங்கி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இளைஞரணி பொறுப்பாளராகி, அதுக்கப்புறம் சென்னையினுடைய மேயராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் கட்சியின் தலைவராகி, அதுக்கப்புறம் புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். அரை விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா, 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. அதே தெரிஞ்சு சொல்லுங்கிற போப்போ காண்டாவதுல. டிவி கேக்கும் டிஎம்க்கு தான் போட்டி, போட்டி டிவி கேக்கும் டிஎம்க்கு தான். ஏன் நாம் தமிழ் கட்சி உன்னை விட மாட்டேன்டா. டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டி. சீமான் உன்னை விடவே மாட்டேன். தம்பி, என்னையா என் முருகன் வெள்ளையா இருப்பான்னா அது ஏழா இருப்பானா? என்னை விடவங்க இருப்பாருப்பா. என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பேன்? வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. கிறுக்கு பல கீழறீங்களா? கீழறீங்களா? இல்லைன்னு வச்சுக்க, கொண்டு எடுத்துவேன். கொலவரியில் இருக்கேன். கீழே இருக்கு. இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. மாத்தி சொல்லப்படாது. அதனால அவர் அதை பேசுறார், இதை பேசிட்டார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி. ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். கண்ணாடி சார் அது.
உங்களை நம்பி நிக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒரு அளவுக்கு மேல பண்ண வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? நான் நடிக்கலங்க, என்னை நடிக்க விட்டு. சார் என்ன சொன்னாலும் இவங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு. அவருக்கு போட்டோனா ஒரு செல்ஃபினா. நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டிருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டேன். டாய் ஜானகிராமா, உனக்கு லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணாங்கள். அப்ப புஷ்பா கிட்ட என்ன சொல்வ? சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு 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 டாலாக். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். வெரி குட்டா, வெரி குட்டா, சூப்பரா. இது நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேரும் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? கிணத்துலாம் தண்ணி இல்லடா. தண்ணி இல்லைன்னா அரளி கொட்டை இருக்குல்ல? கொட்டை. சஃபாரி மணி இல்லடா. 10 மணி குடிச்சா கூட 11 12. இன்னும் 2 மணி நேரம் வைக்க கூட்டம் களை வெட்டி விடா. சர்க்கஸ் கட்ட போறியா? ஆமாடா, சர்க்கஸ் தான் கட்ட போறேன். இப்ப பாரு.